Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennai Flavours in UAE. I'm Farzana. So, இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களோட துபாய் ட்ரிப்போட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து அன்பிளான்டு ட்ரிப் தான். ஸோ இன்றைக்கி மார்னிங் பேசிவிட்டு ஜஸ்ட் அப்படியே நான் அது ஈத் vlog போட்ட அன்றைக்குன்னு நினைக்கிறேன். பக்ரீத்துக்கு மறுநாளோ சம்திங் என்னவோ நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ஸோ அன்றைக்கி வந்து போனோம். அதாவது ரொம்ப ஹரிபரியாக தான் கிளம்பி போனோம். ஒரு ப்ராப்பர் பிளான் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த மொமெண்ட்ரியில் வந்து பிளான் பண்ணிவிட்டு அப்படி கிளம்பி போனோம். இது அஸ்ஸலாமுஅலைக்கும். அஸ்ஸலாமுஅலைக்கும். காரிடார்ல நிக்கிறோம். அஸ்ஸலாமுஅலைக்கும். ஸ்டார்ட் பண்ணி மம்மி நானும் போறேன். நான் சொன்ன மாதிரி ஈத் vlogலாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து அதை ஸ்கெடியூல் போட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எழுந்தவொடனே மைஷாவும் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க துபாய் போகலாம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட விளையாடுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ நாங்கள் துபாய் போகிறோம். மேபி vlog எடுத்தேன்னா அப்லோட் பண்ணுறேன். பேசிக்காக வெளியில் போனால் எனக்கு வந்து vlog எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு இஷ்டம் இருக்காது. ஸோ பார்க்கலாம். அந்த மார்னிங் நான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணிவிட்டு ஸ்டேகேஷன் தான் பிளானு. சும்மா போய் தூங்கிட்டு அந்த சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலாம் அப்படின்ற மட்டும்தான் பிளான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி துபாய் வந்து பார்த்த இடம் தான். ஸோ பார்க்குறதுக்கு வந்து பெருசாக வந்து எதுவுமே கிடையாது புதுசாக. ஸோ லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஹோட்டலில் இல்லை, இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போய் சேரும் போது என்ன ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாக அந்த ஹோட்டலில் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா ஸ்மோக் ஸ்மெல்லாம் வந்து அந்த ஏசி ப்ளோயர் வழியாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இமீடியட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இது ஃபேமிலிக்கு தங்குற மாதிரியான ஒரு ரூம் மாதிரி அது தெரியலை. என்ன பண்ணணும் சொல்லுங்க. எப்போ நீ என்ன சொன்ன மம்மிட்ட? அக்காவோட வெட்டிங்க்கா? எப்போ சொன்ன மம்மிட்ட? அக்காவோட வெட்டிங்க்கா? ஆமாம். ஓகே, ஜூஸ் கொடுக்கலாம் எல்லாருக்கும். என்ன ஜூஸ்? மேங்கோ ஜூஸ் கொடுக்கணுமா? இது மாக்டெயில் கொடுத்துடலாம். இது பார்த்தா பால் மாதிரி இருக்கு வாசனை. எனக்கு பிடிச்ச ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்கு. பைனாப்பிள் எல்லாம் மிங்கலாக இருக்குல்ல, ஆரஞ்சு பைனாப்பிள் எல்லாம். இட்ஸ் நைஸ் நோ. அப்புறம் அக்கா கல்யாணத்துக்கு என்ன சாப்பாடு போடலாம்? குட்டி அக்காவோட வெட்டிங் வரும்ல, ஓ லஞ்ச் கொடுக்கணும்ல எல்லாருக்கும். என்ன கொடுக்கலாம்? ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ் சட்னி. ஒயிட் ரைஸ் சட்னி அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கும், சும்மா டேஸ்ட்டாக. பார்த்தே போட்டுடலாம் மக்களோட வெட்டிங்க்கு. இல்லை சட்னியும் போகணும். குடிக்க தண்ணி வேணும்ல, தண்ணி ஜூஸும் தண்ணியும் வைக்கலாம். போதும், அது போதுமா? அல்ல க்ளீன் பண்ணும். அப்புறம் க்ளீன் பண்ண ஹவுஸை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுமா? இது மாதிரியா? மம்மி வீடியோ எடுப்பதான் இருக்கும். அதான் டோன்ட் ஃபஸ்ட் அதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை, வேறு அங்கிள் பண்ணிடுவாங்க, டெக்கோர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. வெட்டிங் ஹால் இருக்கும், அது தனியாக. நம்ம வீட்டில் வைக்க தேவையில்லை, வேறு எங்கேயாவது வச்சு அப்படியே அவளுக்கு வெட்டிங் முடிச்சதுக்கு அப்படியே அனுப்பிச்சிடலாம்ல. அனுப்பிச்சிட்டு நான் சொல்லல. சரி ஓகே, வேறு அதுதான் அவள்கிட்ட பேசுறது. அப்படிதான் லஞ்ச் அவ்வளோதான் போதுமா? சட்னி ரைஸு சட்னியும் வேணும் உனக்கு. சட்னியும் சோறும் வேணும். அவள்தான் சரியா? ஓகே. Hello ma'am. Hi. I would like to give you the travel desk. Okay. This is the places you can visit in Dubai. Okay. It's very affordable and then good places. Okay. So there are a lot of places. If you want, I can give you this. You can take a look. Okay. What's this? Can't you read?
it's a perfect. Are you illiterate? Yeah, it's a perfect. இவ்வளோ கலாட்டாவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் செக்இன் ஆகிட்டு இருக்கிற டைமில் தான் ஆகிட்டு இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து பே பண்ணி சம்திங் என்ன வந்து ப்ரொசீஜர்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மைஷாவோட வெட்டிங்க்கு வந்திங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கள் சட்னி சோறு தான் போடலான்னு இருக்கோம். யாருக்கும் பிரியாணிலாம் போடுற பிளான் இல்லை. நாங்கள் இப்போவே முடிவு பண்ணி வச்சுருக்கோம். நான் அனோஷாவும் சட்னி சோறு, அப்புறம் வந்து மேக்ஸிமம் ஒரு ஜூஸ் கொடுப்போம், அவ்வளோதான். அப்புறம் டேட்ஸும் தண்ணியும் கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு இருக்கோம். ஸோ நாங்கள் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போனதுனாலே இந்த ஹோட்டல் வந்து ரீச் ஆகிறது எங்களுக்கு மிட் நைட் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் செக்இனே ஆனோம். Camera. Holding camera. What are you holding now? A cup holding. Very good. But that is not cup, that is glass tumbler. Yes. And that's full Inside. inside. Yes. No. நாங்கள் இந்த ஹோட்டல் செக்இன் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஜெஸ்டராக இருந்தது. அனுஷா வந்து சூப்பர் எக்ஸைட்டடாக இருந்தா. ஸோ இதுதான் எங்களோட ரூம். ஒரு வெளியே செக்இன் ஆகிட்டோம். ரூம் பாருங்கள், ஓவரால் வந்து உங்களுக்கு டூர் காமிச்சிருக்கேன். இந்த ஹோட்டலோட நேம் பார்த்தீங்கன்னா சவாய் சூட்ஸ் ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஒருவேளை துபாய் வரீங்க அப்படின்னா பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் நல்ல அம்யூனிட்டிஸ் இருக்குது. 24/7 வந்து உங்களுக்கு ஆன் கால் சர்வீசஸ் இருக்கும். அப்புறம் ஹவுஸ் கீப்பிங்ஸ் இருக்குது. தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து நல்ல கிளென்லினஸ் நல்லாவே இருக்கும். எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் உங்களுக்கு லைக் என்ன சொல்ல அப்ளைன்சஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆப்வியஸ்லி இன்க்ளூடட் எவ்ரி திங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் டூர் காமிச்சிடுறேன். நம்ம வீட்டுக்கு போய் சேர்க்கணும். ஏன்னா அங்கே டஸ்ட்பின் இருக்கு. டஸ்ட்பின் இல்லை. ஏன் டஸ்ட்பின் இல்லை? அங்கே இருக்கும் பாரு. சரி பாரு. இங்கே கூட இருக்குப்பா, கிச்சனில் கூட இருக்குப்பா. வீட்டுக்கு வா. இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. இங்கே வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணுறது இருக்குது. அப்புறம் இது வந்து மைக்ரோவேவ். இங்கே வந்து டீ ஸ்டேஷன், காஃபி, நான் டைரி பவுடர்ஸ், what else is this? Milk powder, cups, tumbler, kettle, water bottle, plate rack, sink, wash பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கட்லரீஸ், வாஷ் என்ன சொல்லுவாங்க, டிஷ் வாஷ் இருக்குது. பிளேட்ஸு கீழே, பேனு, கட்டிங் போர்டு இருக்குது. அண்டு இது வந்து ஸ்பூனு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்குது. இது வந்து குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது. ட்ராஷ் இருக்குது. இங்கே ஆப்போசிட்டில் வந்து இந்த பார் ஸ்டூல்ஸ் இருக்குது. இங்கே ஐலாண்ட் இருக்குது தனியாக. இது வந்து சோஃபா பெட், தனியாக ஒரு கவுச் மாதிரி போட்டிருக்காங்க. சோஃபா பெட். இங்கே ஒரு டீபாய் இருக்குது. இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா இதை வந்து ஒரு கெஸ்ட் ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சொன்னேன், க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஸோ இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, அழகாக இருக்குது. கீழே ட்ராயர்ஸ் இருக்குது. டிவி இருக்குது. டிவி அங்கே ஒரு ரைட்டிங் டெஸ்க் இருக்குது. பெரிய பெட் இருக்குது. ஃபுல்லாக கர்டைன். என்ன வியூ இருக்குது தெரியல. இருட்டாக இருக்குது, ஒன்றும் இல்லை. ஸோ நாங்கள் செக்இன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அந்த ஷூட்லாம் பண்ணியிருந்தேன். பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் பாத்ரூம் வந்து எடுக்க நான் மறந்துட்டேன். வை பிகாஸ் எனக்கு போன உடனே கொஞ்சம் டயர்டாக இருந்தது, மறந்துட்டேன். ஸோ செக் அவுட் ஆகிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பி அது ஞாபகம் வந்துட்டு திருப்பி கேட்டால் அவங்க வந்து எனக்கு எங்களோட ரூம் இல்லை, இது வேறு ஒரு ரூம். ஸோ அதை காமிச்சிருந்தாங்க. அப்புறம் ஷூட் பண்ணிட்டு வந்திருந்தேன் உங்களுக்காக.
இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது, ரொம்ப கிளீன்லினஸாக, அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹியூஜாக இருந்தது. வாக்கின் கப்போர்ட் மாதிரி இருந்தது. அது மாதிரி வாக்கின் வார்ட்ரோப்ஸ்லாம் ரொம்ப இஷ்டம் எனக்கு. நல்லா அங்கேயே குளிச்சுட்டு நமக்கு அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். நல்லா ட்ரையாக இருக்கும் அந்த சைட்லாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓவராலாக walk-in cupboards, extra pillow and duvets, safety locker, hangers, laundry bag, ironing board, hangers and an iron box. And this way we have a huge இங்கே ஒரு சிட் அவுட் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அங்கே உட்காந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஈவன் நமக்கு மேக்கப்ஸ் பண்ணிக்கிறது, ஹேர் வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து அயன் பண்ணுவோம், கேர்ள் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? நம்ம பண்ணுறது இல்லை, பட் மித்தவங்க துபாய் அப்படின்றதால எல்லா கண்ட்ரீஸும் எஸ்பெஷலி யூரோப்பியன்ஸ்லாம் வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பாட், ஈவன் நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வேனிட்டி கிட்ஸ், அப்புறம் வந்து ஷார் கேப் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து எல்லா ஹோட்டல்லையுமே சோப்ஸ் இருக்கும், இந்த ஷார் ஜெல் இருக்கும், அப்புறம் வந்து பாடி லோஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வந்து ஸ்டாண்ட் ஓவர் த ஹெட் பார்த்திங்கன்னா அந்த ஷவர் இருக்கும் இல்லையா? அது இருந்தது. அப்புறம் ஹேண்ட் ஷவர் இருந்தது. அப்புறம் பாத் ஸ்க்ரப்பர் இருந்தது. ஸோ இது தாங்க இந்த ஷார்ஜல் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நம்ம தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உடம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் ஹெட் டு டோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பார்க்க இந்த டப் வந்து உங்களுக்கு குட்டியாக தெரியும், பட் நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஹேர் ட்ரையர் இருக்கும், அப்புறம் ஷேவிங் மிரர் இருக்கும் இல்லையா? கிட்ட பார்த்தா க்ளோஸாக தெரியும்ல, அந்த மாதிரி கண்ணாடி. ஸோ இதுதான். உங்களுக்கு ஒருவேளை நான் முன்னாடி காமிச்சு சரியாக தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சரியாக தெரியல. ஸோ உங்களுக்கு இது பார்க்கும்போது ஓவராலாக தெரியும். நல்ல ஸ்பேஷியஸான ஒரு இது. மைஷா வந்து அந்த சோஃபா பெட்லேயே பட்டுக்கிட்டா. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. 10ல் 4 பேர் போயிருக்கும், 10ல் அப்படின்லாம் கிடையாது, நல்லாவே தாராளமாக இருந்தது. அவளுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை போல இருக்கு. மேக்கப்லாம் கொடுக்க மாட்டாங்கடி. குழந்தைங்க டாய்ஸ் தான் கொடுப்பாங்க, வேற என்ன கொடுப்பாங்க? அனுஷா மாதிரி சேம். சரி சரி சரி. அனுஷா வந்து அந்த கிஃப்ட் வந்து என்னவோ நினச்சிட்டு அவள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா. மேக்கப் வேணும் கேட்டுட்ருக்கா. ஒரு சேனல், ஒரு இங்கிலீஷ் சேனல் ஒன்று பார்ப்பா. அதில் வந்து சின்ன பசங்கள்லாம் மேக்கப் போடுவாங்க, அந்த பார்பி டாலுக்கு, அப்புறம் அவங்களுக்கு அது மாதிரி போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கும் வேணும் ரொம்ப நாள் இடம் பிடிச்சிட்டு இருந்தா. அவளுக்கு கொடுத்தவங்களும் அவளுக்கு என்னவோ தெரியல, அது வந்து லைக் டெம்ப் பண்ணிவிட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது அதில் இருக்குது அப்படின்னு நம்பிகிட்டே இருந்திருப்பா போல இருக்கா மனசில். கடைசியை பார்த்தா அந்த டாய் சாஃப்ட் டாய் தான் இருந்தது இல்லையா? ஸோ அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டா. அப்புறம் இவளுக்கு மைஷாவுக்கு கொடுத்த டாயில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு ரொம்ப அவளாக பார்த்துட்டு இருந்தா. அதில் வந்து செஸ் கொடுத்துருந்தாங்க. ஏஜுக்கு அவள் அனுஷா வந்து குட்டியாக இருக்கிறதுனால அவளுக்கு அந்த சாஃப்ட் டாயும், மைஷா வந்து கொஞ்சம் க்ரோனப்பாக இருக்கிறதுனால அவளுக்கு விளையாடுற மாதிரி டாயும் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. பட் அனுஷா வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தா. அவளுக்கு கிடைக்கல. டாக்கிங் டாம்ல அழகாக இருக்குது, க்யூட்டாக நம்ம வச்சுக்கலாம் கொண்டு போய். ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க மைஷா, சின்ன குழந்தை. வாவ், ஹேங் பண்ணுற மாதிரி இருக்குடா. காரில் ஹேங் பண்ணிக்கலாம், விண்டோவில் ஹேங் பண்ணிக்கலாம். ஒட்டும் இதை ட்ரை பண்ணு. ஸோ ஒரு வழியாக அவங்க 2 பேரும் சமாதானம் ஆனதுக்கப்புறமா நாங்கள் வாங்கி இந்த சாப்பாடு கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ அது சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட் தூங்கிட்டோம். மீதி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு இன்ஷால்லா இன்னொரு விலாகில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த விலாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் துபாயில் எங்கே போகணும், என்ன சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கேன். மேபி அதுவுமே போர் அடிக்காமல் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ அதான் செக் பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.